பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாண்டியன் கோமதி கிட்ட கார்த்திகேயனை பத்தி சொல்றாங்க. இதை பார்த்ததும் கோமதிக்கு பயங்கர கோபம் வருது. என்னங்க இது, என்ன நினைச்சிட்டு இருக்க அரசி, பட்டு கூட திருந்தலையா, அந்த பையனை அப்ப லவ் பண்ணிட்டு இருக்காளன்னு சொல்லி கோமதி தப்பா மீன் பண்ணிக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன், இங்க பாரு கோமதி, முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்றத பொறுமையா கேளு. கார்த்திகேயனுக்கு நம்ம அரசியை பிடிச்சிருக்கு. அரசி கிட்ட உன்னுடைய விருப்பம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். அதுக்கு அரசி என் குடும்பத்தோட விருப்பம் தான் ஏன் விருப்பம்னு சொல்லியிருக்கான். அரசி நம்ம மேல மதிப்பு மரியாதை வச்சு இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கானா, அரசிக்கு எது நல்லது, அவ லைஃபுக்கு எது சரியா இருக்குன்றத யோசிச்சு பார்த்து தானே நான் முடிவு எடுப்பேன். ஆமாங்க, கண்டிப்பா நான் அந்த கார்த்திகேயனை பத்தி விசாரிச்சு பார்த்தேன். குடும்பமும் ரொம்ப நல்ல குடும்பம், சொந்தமா பிசினஸ் பண்ணி முன்னேறணும்னு சொல்லிட்டு நேர்மையா இருக்கான். பையனை பத்தி விசாரிச்சேன், பையனும் நல்ல பையனா தான் இருக்கான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆமாங்க, படிப்பு அவளுக்கு முடிய போகுது. நம்ம வேலை என்ன, காலகாலத்துல அவளுக்கு ஒரு நல்லது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கோமதியும் சொல்றாங்க. முதல்ல அவங்க 3 அண்ணன் கிட்ட பேசி 3 அண்ணனுங்களும் பிடிச்சிருக்கா இல்லையான்றதை சொல்லட்டும், அதுக்கப்புறம் நம்ம அரசிக்கிட்ட இதை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா கதிர், செந்தில், சரவணன் 3 பேர் வராங்க. டே, உங்ககிட்ட ஒரு அட்ரஸ் கொடுக்குறேன். நாளைக்கு போயிட்டு அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்து என்கிட்ட விஷயத்த சொல்லுங்கன்னு சொல்றாங்க. உடனே சரவணன், அப்பா எதுக்குப்பா இவ்வளவு அவசர அவசரமா அவளுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணுமா, அவ சின்ன பொண்ணுப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கோமதி, டே, அண்ணனுங்களுக்கும் சரி பெத்தவங்களுக்கும் சரி, பொண்ணு எவ்வளவு பெரியவள் ஆனாலும் சின்ன பொண்ணாதான் தெரியும். அவளுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. எது எது எந்த எந்த நேரத்துல நடக்கணுமோ அது அந்த நேரத்துல நடந்தாகணும். உன் அப்பா என்ன சொல்றாரோ அதை மட்டும் கேட்டுட்டு வாங்க, புரியுதான்னு சொல்லிட்டு கோமதி சொன்னதும் உடனே கதிர் சரிமான்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாங்க. செந்தில் அதானே, நாங்க சொல்லிட்டா அப்படி கேட்டுட்டாலும் அவ்வளவுதான் சொல்லிட்டு செந்திலும் சரவணன் 3 பேருமே நம்ம கார்த்திகேயனை பத்தி விசாரிக்க போறாங்க. இவங்க 3 பேரை விசாரிச்சு பார்த்துட்டு கார்த்திகேயனை பத்தி என்ன மாதிரியான ஒப்பீனியன் பாண்டியனுக்கு கொடுக்க போறாங்க. நம்ம அரசிக்கும் கார்த்திகேயனுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்குமா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.